நாங்கள் அடிச்சுக்கிறோம் தெரிஞ்சு எவனாவது உள்ளே வந்தான் அப்படின்னா ஒரே வெட்டு தான், நாங்கள் சேர்த்து போட்டுருவோம். 26 கார் வச்சுருக்காங்க, வண்டி வச்சுருக்காங்க, அதை வச்சுருக்காங்க, இதை வச்சுருக்காங்க, மக்கள் வரி பணத்தை வந்து தூக்கி சம்பாதிக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னு யாரையா வந்து பார்த்தீங்க நீங்கள்? மாப்பிள்ளை வந்து அவர் தான், சட்டம் மட்டும் எங்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எங்கே போனாலும் சரி, அங்கே இருக்கிறது வந்து நம்ம ஆட்சி தான் இப்போது, ஆனால் இருக்கிறத டிஎம்கே கவுன்சிலருவாங்க. அதனால் அந்த வேலை செய்கிறது இல்லை, இது வந்து கோஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. நம்மள அந்த பயமெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், நம்ம வந்துடுவோம். இருந்தாலும் இந்த 3 மாதம் ஒரு பீரியடில் வந்து இன்னும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தளபதி ஃபேஸ்க்கு கண்டிப்பாக நம்ம அதுதான் 42,000 ஓட்டு அப்படின்னா கூட வந்து நம்மளாலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வேலை பண்ணியிருக்கீங்க, நான் என்ன சொல்லிக்கிட்டேன், என்னால் கிடையாது. அது அந்த ஒரு முகத்துக்காக மட்டும்தான். அதை ஜெயிச்சிட்டோம், அதே முகத்தை மாஸ்கை போட்டு நம்ம இந்த 3 மாதத்தையும் வந்து ஓட்டிட்டு ஜெயிச்சிட்டோன்னு வைங்களேன். இதுக்கு மேலே லைஃப்பில் வந்து என்ன வேணும் நம்மளுக்கு இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய வரம் நம்மளுக்கு. அவர் வந்து நம்மளுக்கு தலைவராக வந்திருக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க இது. என்ன இது வந்து ஒரு புதுசாக நம்ம வந்து இந்த பார்ட்டிக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா, நீங்களாம் ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும். இருந்தாலும் வந்து நான் வந்து இந்த புகுந்த வீட்டுக்கு வர புது மருமக மாதிரி டிவி கேக்கு அப்படிங்கும்போது அது இருக்க தானே செய்யும். மாமியார் குடைச்சல். எனக்கு என்னென்னா வந்து பெண் மாமியார் பெண் நாத்தனாலாம் கிடையாது, ஆண் மாமியார் ஆண் நாத்தனார் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்களாம் இருக்காங்க. தப்பில்லை, நான் தப்பில்லை என்னன்னாலும் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து அடிச்சுப்போம், நாங்கள் சேர்ந்துப்போம், வேற எவனும் உள்ளே வந்துடக்கூடாது. அதில் மட்டும் நம்ம வந்து நாங்கள் அடிச்சுக்கிறோம் தெரிஞ்சு எவனாவது உள்ளே வந்தான் அப்படின்னா ஒரே வெட்டு தான், நாங்கள் சேர்த்து போட்டுருவோம். அதனால் யாரும் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு விடக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். ஏன்னா என்னன்னாலுமே நம்ம குடும்பம் தானே. நம்ம இன்றைக்கி கூட நியூஸில் வந்து 26 கார் வச்சுருக்காங்க, வண்டி வச்சுருக்காங்க, அதை வச்சுருக்காங்க, இதை வச்சுருக்காங்க, மக்கள் வரி பணத்தை வந்து தூக்கி சம்பாதிக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னு யாரையா வந்து பார்த்தீங்க நீங்கள்? யார் மக்கள் பணத்தில் எடுத்து நாங்கள் வந்து சம்பாரித்து காரை வாங்கிச்சோன்னு யார் பார்த்தீங்க இங்கே? ஒவ்வொரு தடவை சொல்லும் போதுமே விரிவான உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, எங்கள் அமைச்சர்கள்கிட்ட கேட்க தெரியல உங்களுக்கு, ஆதாரத்தோடு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஆதாரம் நீங்கள் வச்சுருக்கீங்க? மக்களோட வரி பணத்தை எடுத்து நான் சம்பாரித்து ஒரு கார் 2 கார் கிடையாது 26 கார் நான் வச்சுருக்கேன்னா இவர் தான் வந்து பார்த்தாரு. இப்போ நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் தொழிலில் இருக்கிறோம். இல்லை இது என்ன ஒரு கூத்தாக இருக்குது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்எல்ஏனா செருப்பு போடக்கூடாது, தலையை சீவக்கூடாது, குளிக்கக்கூடாது, அப்படியே வரணும்னு ஏதாவது இருக்கா? நான் கேட்குறேன். எதை பண்ணாலும் அதை இன்னைக்கு பாருங்கள், நம்ம இவருங்க அமைச்சர் கீர்த்தனாங்கள்ல அதை ஒரு ட்ரோலை போட்டு விட்டாங்க. நேராக வந்து பேசி கட்சிக்கோ மக்களுக்கோ ஒரு சரியான பதில் சொல்ல முடியாத நீங்கள் அப்படி தான் பொம்பளைங்க பற்றி பின்னாடி தான் புறம் பேச தான் தெரியும் உங்களுக்கெல்லாம், வேறு என்ன தெரியும்? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.